நவம்பர் மாதம் நமக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் லீவே இருக்காது. நவம்பர் மாதம் ரொம்ப வருத்தமான மாதம் நம்ம பிள்ளைகளுக்கு. ஆனாலும் கவலை இல்ல. வருண பகவான் இருக்காரு. நம்ம சவுத்துல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலியிலேருந்து நமக்கு கண்டிப்பா 4, 5 நாள் வந்துரும். வெள்ளம் வந்து அதுக்கும் மேல வரும். சரி வெள்ளம் வர வேணாம். பக்த கோடிலாம் மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும். அப்படின்னு நம்ம எண்ணம் எப்பவுமே. இந்த மழைக்காகவே நம்ம பக்தாக்கள்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண பார்த்தா ரொம்ப பரவசமாயிருவா. அவர் பார்த்து சர்ச்சில போய் ப்ரேயர் பண்றது என்ன? ஆ ஐயப்பனுக்கு மாலை போடுறது என்ன? அது வேற இந்த கார்த்திகை மாசம் வேற இல்லையா? ஓம் சக்தி கோயிலுக்கு நம்ம பிள்ளைகள்லாம் மாலை போட்டு, அந்த பஸ்ஸில போடுற குத்தாட்டம் அது வேற தனி. அது குறித்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இல்ல. ஏன்னா நம்ம நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறவாளுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பக்தியோட போயிட்டு பக்தியோட வாழுங்க. சரிங்களா? டூரிஸ்ட் பஸ்ல போயிட்டு அப்படி போடு பாட்ட போட்டு வண்டிய கவுத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா, அது மேல்மருவத்தூர் அந்த ஹைவே வேற மோசமான ஹைவே. சவுத்துலருந்து போற சென்னைக்கு போற வண்டியெல்லாம் அப்படித்தான் போகுது. பார்த்து போங்க. லாரியில பஸ் மோதிராம. அது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்பலாம் அம்மா வந்து காப்பாத்த மாட்டா. அம்மா காப்பாத்துங்க, ஐயா காப்பாத்துங்க அப்ப வந்து கதறாதீங்க. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.